ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நண்டை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்குறோம். இது வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக போட்டுக்கலாம். ஒரு கிரேவி மாதிரி செய்கிறோம். இது குழம்பு மாதிரி இல்லை. அதுக்கு சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் அதிகமாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் மசாலா, அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து தக்காளி வந்து 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் புளி சேர்க்கறது இல்லை, அதனால் தக்காளியோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கிறனால சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சோம்புத்தூள், இவ்வளோ தான் வந்து இதுக்கு மசாலா. இது எல்லாமே நம்ம அரைச்சும் போடலாம். என்கிட்ட வீட்டில் பவுட்ராக இருந்ததுனால இந்த பவுட்ரே நான் யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பவுட்ரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நண்டையும் சேர்த்துற வேண்டியதான். இந்த நண்டு மசாலா கூட சேர்க்கும்போது இந்த மசாலாவும் நண்டு சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவரு, நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து இது கூட நல்லா வதக்கி நண்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் எதுக்காக பார்த்திங்கன்னா, திக்னஸுக்காக. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.